numerical methods. Numerical methodsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் modified Euler method. ஸோ நமக்கு ஆயிலர் மெத்தடும் இருக்கு, மாடிஃபைடு ஆயிலர் மெத்தடும் இருக்கு. ரெண்டு மெத்தட் இருக்கு. கொஸ்டின்ல எதை மென்ஷன் பண்றாங்களோ நம்ம அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அவங்க ஜஸ்ட் ஆயிலர் மெத்தட்னு கொடுத்தாங்கன்னா சிம்பிள் ஆயிலர் மெத்தட், மாடிஃபைடுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம மாடிஃபைடோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மாடிஃபைடு ஆயிலர்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது கம்ப்யூட் y of 0.1. y of 0.1 நம்ம கண்டுபிடிக்கணும் வித் ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. h equal to 0.1 அண்ட் ஃபங்க்ஷன் இது வந்து y dash. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து y dash equal to y minus 2x divided by y. இதுதான் ஃபங்க்ஷன். இதை நம்ம வந்து ஆயிலர்ல மாடிஃபைடு ஆயிலர்ல எப்படி எடுத்துக்கணும்னா f of x, y, y dash f of x, y ன்னு எடுத்துக்கணும். y minus 2x divided by y. and initial condition கொடுத்திருக்காங்க y of 0 equal to 1. இந்த y of 0 equal to 1னா என்ன அர்த்தம்? பிராக்கெட்ல இருக்கிறது x0 initial value, x0 0, y0ன்றது equal to value. so y0 1. இதை யூஸ் பண்ணி நம்ம சம் போட போறோம். ஃபார்முலா எழுதுறேன். modified Euler method. So modified Euler method ஓட formula எழுதிக்கலாம். formula y suffixல n plus 1. so yn plus 1 நம்ம எப்படி எழுதணும்னா yn plus h into இந்த formulaல வந்து நிறைய நோட்டேஷன்ல f of இருக்கும். so f of இதுல ரெண்டு டேர்ம் x0 plus h by 2 ஒரு டேர்ம், கமா y0 plus h by 2 into திருப்பி இதுல f of சாரி இது எல்லாமே n. ஓகே, ஸோ xn plus h by 2 கமா yn plus h by 2 into f of xn கமா yn. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு n-க்கு 0 கொடுக்க போறோம். ஏன்னா நம்ம ஒரு வேல்யூ தான் இதுல கண்டுபிடிக்க போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? y of 0.1 கால்குலேட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஒரு வேல்யூ போதும், n equal to 0. n 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா y 1 ஆயிடும். இந்த பக்கம் y0 n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. h f of x0 plus h by 2 கமா y0 plus h by 2 into f of x0 கமா y0. இது வந்து நம்ம உள்ள இருந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல என்னென்ன வேல்யூவோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். y0 x0ன்றது நம்ம மேல எழுதியிருக்கோம் பாருங்க. x0ன்றது 0, y0ன்றது 1 அண்ட் hன்றது 0.1. எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். y0ன்றது 1 பிளஸ் 0.1 f of இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை நம்ம லாஸ்டா தான் கால்குலேட் பண்ணுவோம். x0ன்றது 0 பிளஸ் ஹெச்சோட வேல்யூ 0.1 by 2 கமா y0 1 பிளஸ் 0.1 by 2 f of x0 கமா y0. x0 ஓட வேல்யூ 0, y0 ஓட வேல்யூ 1. இப்போ நம்ம முதல்ல என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா இதுதான் கால்குலேட் பண்ணோம். அப்பதான் இந்த சம்ம நம்மளால கரெக்டா போட முடியும். f of 0, 1 என்ன அர்த்தம்? என்னோட ஃபங்க்ஷன் நான் திருப்பி இதையும் இங்க ஓரமா எழுதுறேன். என்னோட ஃபங்க்ஷன் f of x, yன்றது y minus 2x by y. நம்மளோட கொஸ்டின் இங்க இருக்குல்ல, இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல f of 0, 1 என்ன அர்த்தம்? x இருக்கிற இடத்துல 0 அண்ட் y இருக்கிற இடத்துல 1ன்னு அர்த்தம். ஸோ x எங்க இருக்கோ அங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1 மைனஸ் x இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணாலே அந்த மொத்த பார்ட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இப்போ நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஸோ ஈக்குவல் டு 1. இப்போ நான் திருப்பி எழுதுறேன். y1 ஈக்குவல் டு 1 பிளஸ் 0.1 f ஆஃப் பிராக்கெட் 0.1 டிவைடட் பை 2ன்றது 0.05 கமா 1 பிளஸ் 0.1 divided by 5ன்றது 0.05. சாரி 0.1 by 2ன்றது 0.05. இந்த ஹைலைட் பண்ணோம்ல f of 0, 1 தான் நான் கால்குலேட் பண்ணேன். அதோட வேல்யூ 1. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம நார்மல் கால்குலேஷன். ஸோ 1 + 0.1 f ஆஃப் உள்ள ரெண்டு வேல்யூ இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.05, 1 + 0.05, அப்போ 1.05. இப்போ திருப்பி அதே ஃபங்க்ஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ இதை பாருங்க. இப்போ இது f ஆஃப். f ஆஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. f ஆஃப் x, yன்றது என்னது? நம்ம கொஸ்டின் y - 2x/y. இப்போ எனக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன இருக்கு? எக்ஸோட பிளேஸ்ல 0.05, ஒய்யோட பிளேஸ்ல 1.05. ஸோ 1 + 0.1 வெளியில ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். 1.05 - 2 × 0.05 divided by 1.05. இதை கால்குலேட்டர்ல முதல்ல 2 × 0.05 divided by 1.05 எழுதிட்டு அப்புறம் 1.05 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 0.1 மல்டிப்ளை பண்ணணும். இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 1.0955. இதுதான் என்னோட y1 வேல்யூ. மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ y0 1னா y1ன்றது அதோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு பாருங்க 1.09 தான் வந்திருக்கு. இதுதான் இதோட ஆன்சர்.